பெரும்பாலும் விஸ்வநாதன் ஆனந்த்னா சைலண்டா இருப்பாரு, இப்படி யோசிச்சுட்டு இருப்பாரு, ஒரு கண்ணாடி போட்டுருப்பாரு. பாதி நடிப்பு பாதி நடிப்பு தான், பாதிக்கு மேலேயே நடிப்பு, பாதிக்கு மேலேயே நடிப்பு தான். Dr. Srivarma, Ayil Tharum Ayurveda and Specs Makers presents behind its Master Inspirers with Grandmaster Vishwanathan Anand, powered by Achi Badam Drink Massage. இப்போ ரீசெண்டாக நான் பார்த்ததில் குகேஷ் தான் கொஞ்சம் எக்ஸ்பிரஸிவாக இருந்தார். ஆனால் குகேஷ் தண்ணி ஆனதால நான் எங்கேயாவது ஆடின்னு இருக்கும்போது மிச்ச பேர் ஆடின்னு இருக்காங்கன்னா கோவமா இருக்கும்போது ஏதாவது உடைக்கணும்னு ஆசையாக இருக்கும். பப்ளிக்காக செய்ய முடியாது. அந்த மூச்சை பிடிச்சிட்டு எப்படா என் வீட்டுக்கு போய் நான் கத்த முடியும்னு காத்துட்டு இருப்பேன். இப்போ யாருமே இங்கே இந்தியாவில் கிராண்ட் மாஸ்டரே கிடையாது, அதை நான் செஞ்சிடணும் அப்படின்னு. அந்த மோட்டிவேஷன் அந்த வயசில் உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு வேற வழி தெரியல. கிராண்ட் மாஸ்டர் முன்னாடி இருக்கு, அது எப்படியாவது செஞ்சாகணும். கிடைக்கலன்னா அப்புறம் சரி பார்த்துக்கலாம் மாதிரி. கிட்டக்க இருக்கு, ஆனால் கையில் வந்து விழுமா. ஒரு வாரத்தில் 40 மணி நேரம் செஸ் ஆடினேன். செய்யற தப்பெல்லாம் திருப்பி பார்த்து சரி ஏன் நடக்கிறதுன்னு புரிஞ்சுட்டேன். 83ல் எனக்கு முழுக்க எனக்கே என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வருஷத்தில் கலந்துள்ள போட்டி எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன். $5 லட்சம் நீங்க வாங்குறீங்க. அது என்ன மாதிரியான லெவல்ஸ் ஆஃப் டைட்டில் வாங்குறப்ப $5 lakh எல்லாம் பிரைஸ் பண்ணியா வரும்? $5 lakh ஹையஸ்ட் டோர்னமெண்ட்ஸ், வேர்ல்ட் சாம்பியன். இப்பெல்லாம் ஈஸியா $400,000 $500,000 ஒரு வருஷத்துல சம்பாதிக்கலாம். I was the fastest player. நான் ஒரு ஆட்டத்தில் 2 hour கேமில் ஒரு 20 நிமிஷம் யூஸ் பண்ணால் பெருசு. விளாடிமிருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வச்ச அந்த ஃபர்ஸ்ட் மூவ் இன்னைக்கு வரைக்கும் சர்ப்ரைசிங் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எதிர்பார்க்கலையோ அதை ஆடுறதுல தான் வேல்யூ இருக்குது. சர்ப்ரைஸ் மூவ். கிரிக்கெட் மாதிரி ஒரு விளையாட்டுக்கு அந்த மாதிரி செஸ்ஸுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இங்கே பில்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா மற்றும் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் வழங்கும் பிகின் வுட்ஸ் மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ் வித் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த், பவர்ட் பை ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மற்றும் மிசாஜ். இன்னைக்கு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ்ல நம்ம கெஸ்ட் யார்னா, த மேன் ஹூ புட் ஆன் இந்தியா இன் குளோபல் செஸ் மேப், விஷி, லைட்னிங் கிட், டைகர் ஃப்ரம் மெட்ராஸ், திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். நான் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிற ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி நீங்கள். இது எப்படி இந்த ஆட்டம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நேரிலே சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது உண்மையிலே மகிழ்ச்சி. என்னுடைய முதல் கேள்வி உங்ககிட்ட என்னென்னா, நீங்கள் ஒரு கிராண்ட் மாஸ்டர் அந்த லெவலுக்குலாம் போன காலகட்டத்தில் செஸ் வாஸ் டாமினேட்டட் பை ரஷ்யா. ஓகே, காப்சோவாக வெறும் கேரி காஸ்பரோவாக இருக்கலாம், இல்லை விளாடிமிராக இருக்கலாம். இப்படி கோலோச்சிய காலகட்டத்தில் அதை உடச்சவர் விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இன்றைக்கி நினச்சி பார்க்குறப்ப எப்படி இருக்குது? அந்த காலத்தில் கண்டிப்பாக ரஷ்யன்ஸ் இல்லைன்னா சோவியட்ஸ்னு யோசிச்சா அவங்க தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. காஸ்பரோவ், கார்போவ், அப்புறம் என் ஜென்ரேஷன்லேயே கிராம்னிக், ஸ்வீட்லர், நிறைய பேர் இந்த மாதிரி வந்துன்னு இருந்தாங்க. உண்மையாக சொல்ல வேண்டியதுன்னா அவள் உதவியால் தான் என்னாலையும் நான் நிறைய அவள்கிட்டேருந்து அவளோட வேலை செஞ்சு ட்ரெயின் பண்ணி ஸோ எனக்கும் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் நான் வளர்ந்ததெல்லாம் சென்னையில் சோவியட் கல்ச்சரல் சென்டர்னு கஸ்தூரங்கா ரோடில், அங்கே டால் செஸ் கிளப்னு இருந்தது. அங்கே தான் மண்டேஸ், தேர்ஸ்டேஸ், சண்டேஸ் எல்லாம் போய் நிறைய செஸ் ஆடிகிட்டே இருப்பேன். செஸ் எப்படி பாப்புலரைஸ் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணதில் பெனிஃபிட் பண்ணோம் எல்லாரும், அதுவும் சொல்லணும். பட் செகண்ட், அவங்க சோவியட் யூனியன் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களாம் நிறையா பேர் எமிக்ரேட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவள் கோச்சஸாக மாறி நிறைய இடத்துல தி ஹெல்ப் அதர் பிளேயர்ஸ் கேட்ச் அப்பெல்லாம். ப்ளஸ் எனக்கு சரி கொடியை பார்க்குற போது கண்டிப்பாக அவளோட கம்பீட் பண்ணுறதுன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். ஆனால் அவளை ஒருத்தர் நேராக பார்த்து பேசுகிற போது ஜஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் மாதிரி எனக்கு ஒன்றும் அவள் ரஷ்யன்ஸ்னு தோணவே இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் வச்சுருக்கேன் அவளோட. நிறைய வாட்டி மாஸ்கோவுக்கு ட்ராவல் பண்ணி டோர்னமெண்ட்ஸ்லாம் நிறையா கலந்துட்டுருக்கேன். ஸோ 2 விதமும். ஆனால் கண்டிப்பாக நான் முதல் வாட்டி வேர்ல்ட் சாம்பியன் ஆடும்போது 10 வருஷம் இதுக்கு வேலை செஞ்சு கடைசியில் நிஜமாக இருக்குன்னு அந்த ஃபீல் இருந்தது கண்டிப்பாக. ஓகே, ஏன்னா இன்றைக்கி விஸ்வநாதன் ஆனந்துங்கிறவர் இந்தியாவுக்குள்ள ஒரு லெகசியை பில்ட் பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் இதை ஒரு கேம் அப்படிங்கிற இடத்துலேருந்து தாண்டி அடுத்த இடத்துக்கு எடுத்து போயிட்டார், நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிட்டார். ஆனால் நீங்கள் செஸ்ஸுக்குள்ளே வந்தப்போ இங்கே அது ஒரு பெரிய அறிமுகமான விளையாட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப லிமிட்டடாக ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் எப்படி இதுக்குள்ளே வரணுங்கிற ஆர்வம் வந்தது? அது என் அம்மாட்டேருந்து தான் கற்றுண்டேன். ஸோ ஒரு நாள் நான் என் ஃபேமிலியில் நான் தான் சின்னவன். மை பிரதர் அண்ட் சிஸ்டர் 11 and 13 years older. ஒரு நாள் நான் ரூம்க்கு ஓடினேன். அவள் 2 பேரும் செஸ் ஆடிந்தாங்க. 6 வயசு எனக்கு. ஸோ உடனே அம்மாட்ட போய் சொன்னேன், எனக்கும் கற்றுக் கொடு, நானும் எனக்கு சேர்ந்துக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அப்படி ஆரம்பிச்சது. நல்ல காலம் எனக்கு அம்மாவுக்கு நல்லா செஸ் ஆடிந்தாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் நிறைய செஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க. அவங்க தம்பிகள்லாம் யூனிவர்சிட்டிலாம் ஆடி இருக்காங்க. அது மாதிரி அந்த பழக்கம் இருக்குது. அம்மா பேர் சுஷீலா தான்? சுஷீலா. சுஷீலா அம்மா சொல்லி கொடுத்தது தான் ஆரம்பத்தில். ஸோ ஃபஸ்ட்டு கோச் அவங்க தான்? ஆமாம்.
அவங்களால தான் முழுக்க முழுக்க செஸ்ஸில் ஆரம்பிச்சது. ப்ளஸ் நிறைய என்னோட ட்ராவல் பண்ணி எந்த ஊருக்கு போனாலும் கிளப்பில் சேர்த்து அந்த மாதிரி நிறையா அம்மாவில் தான் நான் முழுக்க செஸ் பிளேயராக ஆனேன்னு சொல்ல முடியும். ஃபிலிப்பீன்ஸில் ஒரு நாள் கதை சொல்கிறேன். 2 வருஷம் கழிஞ்சு என் அப்பாவுக்கு அங்கே ஒரு போஸ்டிங் கிடச்சிது ஃபிலிப்பீன்ஸில், ரயில்வேஸில் வேலை செய்யும். ஃபிலிப்பீன்ஸில் முதல்ல சரி எங்கே போய் செஸ் ஆடுவோம், அந்த காலத்துலலாம் சும்மா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண முடியாது. ஸோ அம்மாவுக்கு தெரியும் ஒரு ஃபிலிப்பீன் கிராண்ட் மாஸ்டர், ஏஷியாலேயே முதல் கிராண்ட் மாஸ்டர் யூஜின் டோரேன்னு ஒருத்தர். அவர் பேரை வச்சுட்டு ஃபோன் புக்கை திறந்து சும்மா இருக்கிற டோரேஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்த்துருந்தாங்க. இப்போ சொன்னால் சிரிப்பு வருது, ஆனால் கடைசியில் 3வது 4வது பேர் சொன்னார். ஆமாம், யூஜின் டோரே, ஆனால் அவர் என் தம்பி. நான் ஒரு நல்ல செஸ் கிளப் பேரை சொல்கிறேன், அட்ரஸை கொடுக்குறேன். ஸோ அந்த கிளப்புக்கு போய் அப்படி சேர்ந்தோம். இது மாதிரி திருப்பி எனக்கு ஃபிலிப்பீன்ஸில் பழக்கம் விட்டு போகக்கூடாதுன்னு ஆரம்பித்தோம். ப்ளஸ் அங்கே அப்போது செஸ் ரொம்ப பாப்புலராக இருந்தது ஃபிலிப்பீன்ஸில். ஸோ அவங்க டெய்லி டிவியில் ஒரு 1 hour ஷோ. ஸோ உலகத்தில் எங்கேயாவது ஒரு காம்படிஷனில் ஒரு கேம் எடுத்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு யூஎஸ்க்கு காமிச்சிட்டு ஏன் இப்படி என்ன நடந்தது, ஆனால் ஏன் இப்படி நடந்தது, என்னெல்லாம் நடக்கலை, அதுக்கு என்ன, இதெல்லாம் சொல்லி. ஸோ இதுக்கு ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அண்ட் கடைசியில் ஒரு பசில் கொடுப்பாங்க. அந்த பசிலுக்கு ஆன்சரை எடுத்து எவ்ரிபடி கேன் மேல் அமிச்சா அவங்க கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சு லாட்ரி மாதிரி ஒரு என்வலப் எடுத்து அவளுக்கு அடுத்த ஷோவில் வின்னராக வந்து இதெல்லாம் செஸ் புக் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்திலே ஃபிலிப்பீன்ஸில் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஃபிலிப்பீன்ஸில் அந்த காலத்து. ஆனால் ஏஜ் ப்ரொஃபைல் தெரியுது. அவங்க அந்த ஷோவை 2 to 3 இந்த ஆஃப்டர்நூன் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கலந்துக்க மாட்டாங்கன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ஸோ என் அம்மா என்ன பண்ணுவாங்க, டெய்லி நான் ஸ்கூலில் இருக்கிற போது இந்த ஆட்டத்தை அவங்க சொல்கிறதெல்லாம் எழுதி அப்புறம் அந்த பசிலில் நோட் டவுன் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்தப்புறம் அந்த கேமை காமிச்சிட்டு அந்த பசிலையும் சால்வ் பண்ணுவேன் சேர்ந்து நிறையா ஒரு 4-5 வாட்டி ஜெயிச்சப்புறம் அவள் என்னை ஸ்டுடியோ கூப்பிட்டு லைப்ரரி இருக்கிற புக்கெல்லாம் எடுத்துக்கோ, ஆனால் இதுக்கப்புறம் பதில் அமுக்காத, ரொம்ப நீ தான் இந்த ஆடுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது அந்த கதை நல்லா ஞாபகம் இருக்குது. பட் நீங்கள் வச்சிங்கன்னா என் அம்மா டெய்லி நடக்கிறத டிவியில் முழு டிவி ஷோ எழுதி அந்த பசிலில் நோட் டவுன் பண்ணிவிட்டு எல்லாம் சால்வ் பண்ணுவேன். ப்ளஸ் எல்லா டோர்னமெண்ட்ஸுக்கும் எனக்கு சேர்ந்து வந்திருக்காங்க. ஒரு 16 வயசு வரைக்கும். 6 வயசில் ஆட ஆரம்பிச்சு 14 வயசில் பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ்க்கெலாம் போயிட்டீங்கல்ல. 17வது வயசுலேயே வந்து இன்டர்நேஷ்னல் டைட்டில்லாம் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமாம். ஸோ எனக்கு முக்கியமாக 2 வருஷம் இருந்தது. அப்போது 83 83ல் எனக்கு நான் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங் ஜூனியராக இருந்தேன். அந்த வருஷம் ஆனால் முழுக்க எனக்கே என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வருஷத்தில் கலந்துள்ள போட்டி எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ திடீர்னு செம்ம ஜம்ப் இன் ஸ்ட்ரென்த். அதனால் எனக்கு உலக சப் ஜூனியர், உலக ஜூனியர், நேஷ்னல் டீமில் கலந்து எல்லாம் செய்ய முடிஞ்சது. பிக் பிரேக் த்ரூ. கோல்டன் இயர்னு சொல்லலாம் 83. அப்புறம் 2வது கோல்டன் இயர் 87. ஸ்கூல் முடிச்சப்புறம் ஹாலிடேஸில் திருப்பியும் ஆட ஆரம்பிச்சதில் முதல்ல கிராண்ட் மாஸ்டர் டைட்டில், முதல்ல வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன் ஆனேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஷியன் இன் ஹிஸ்ட்ரி. அப்புறம் 2 மாதம் கழிஞ்சு கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வாங்கினேன். அந்த கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் நம்ம டெல்லியிலையும் கோயம்புத்தூர்லேயும் 2 டோர்னமெண்ட்ஸ் நடந்தது. அங்கேயே முடிச்சுட்டு இந்தியாவோட முதல் கிராண்ட் மாஸ்டர். உங்களோட புக்கில் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து அதற்காக ரொம்ப 2 வருஷமாக அதை நான் துரத்திக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அப்போ யாருமே இங்கே இந்தியாவில் கிராண்ட் மாஸ்டரே கிடையாது, அதை நான் செஞ்சிடணும் அப்படின்னு. அந்த மோட்டிவேஷன் அந்த வயசில் உங்களுக்கு எப்படி வந்தது? பிக்கஸ்ட் டைட்டில் இல்லையா? அது கீழே இருக்கிற டைட்டில் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் டைட்டில் ஆல்ரெடி நான் 85லேயே வாங்கியாச்சு. ஸோ இப்போ 87 சீரியஸாக ட்ரை பண்ணோன்னு எனக்கு வேறு வழி தெரியல. கிராண்ட் மாஸ்டர் முன்னாடி இருக்குது, அது எப்படியாவது செஞ்சாகணும், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும். அதுக்கு கிடைக்கலன்னா அப்புறம் சரி பார்த்துக்கலான்னு மாதிரி. ஆனால் எப்படியோ தோணித்து கிட்டக்க இருக்குது, ஆனால் கையில் வந்து விழுமா அந்த மாதிரி போனேன். 2 வருஷம் சொன்ன மாதிரி நேரமாக மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் கடைசியில் 2 ஈஸியாகவே வந்துடுது. ஸோ அந்த லெவலை தாண்டிட்டு. நீங்கள் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டரில் இல்லை, ஏஷியாவில் நான் ஆக்சுவலாக உலகத்தில் அந்த நேரத்தில் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர். ஆனால் ஹிஸ்ட்ரியில் இல்லை ஹிஸ்ட்ரியில் கேட்கல. நீங்கள் வாங்கினப்போ நான் நான் தான் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இருந்தேன். எப்படி இருந்தது அந்த டயத்தில்? ஏன்னா இப்போ அந்த அளவுக்குலாம் அப்போ அவ்வளோ மீடியாலாம் இருந்திருக்காது. பட் அட்லீஸ்ட் ஃபேமிலிஸ் வெளியில் அப்போ என்ன மாதிரியான ரிசப்ஷன் இருந்துச்சு? ஏன்னா நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு பார்த்த மாதிரி கூட ஞாபகம் இல்லை. இப்போ கிரிக்கெட்னு வச்சுக்கோங்களேன், 83 வேர்ல்டு கப் எல்லாம் நல்லா ஞாபகத்தில் இருக்குது. அது நம்ம செஸ்ஸு இதெல்லாம் அப்போ அவ்வளோக்கு இதாக இல்லை. ஸோ யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அந்த டைட்டில் நீங்கள் வாங்கினப்போ இல்லையா, அப்போ என்ன மாதிரியான செலிப்ரேஷன் இருந்துச்சு, அதுக்கு என்ன மாதிரி ரிசப்ஷன் இருந்துச்சு, அதெல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு பர்சனலாக என்ன சொல்ல போனால் சுஷீலா அம்மாவுக்கு எப்படி இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் கோச்? ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும் அம்மாவுக்கு. அண்ட் நிறைய கொண்டாடினோம். நான் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில்
டைட்டில் வாங்கின உடனே கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் அப்பா அம்மா எனக்கு ஸ்பெஷலாக செலிப்ரேஷன்லாம் நடத்தி ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் நான் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தேன்னே சொல்லுவேன். அப்போது அந்த காலத்தில் இருந்த இல்லஸ்ட்ரேட் வீக்லி இந்த மேகசின் எல்லாத்துலேயும் என்னை கவரில் போட்டு ஐ மீன் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் ஒரு ஹிஸ்டாரிக் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் அப்போல்லாம் யூஸ்வலாக ஒருத்தர் பற்றி தெரிஞ்சால் கூட அவள் எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு ஒன்று தெரியுது. ஸோ ஒரு ஃபன்னி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். கொஞ்சம் மாதம் கழிச்சு ஒரு ஃபெலிசிட்டேஷன் கூப்பிட்டுருந்தாங்க கிராண்ட் மாஸ்டர் ஆனதுக்கு. ஸோ நான் ட்ரெயினில் போயிருந்தேன் கேரளாவுக்கு. அப்போது பக்கத்தில் இருக்கிறவர் கொஞ்சம் உட்காந்து பேசியிருந்தோம். சும்மா பேச ஆரம்பிச்சார், தம்பி என்ன பண்ணுறேன்னு. அது வரைக்கும் நான் கொஞ்சம் நழுவி இருப்பேன், நான் இன்ஜினியர்னு சொல்லி விட்டுருப்பேன். பிகாஸ் இல்லைனா ரொம்ப பதில் கொடுக்க வேண்டியிருக்குன்னு. அண்ட் இந்த வாட்டி தோணித்து சரி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டேனே, கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம் நான். ஸோ நான் சொன்னேன் நான் செஸ் பிளேயர்னு. சரி தம்பி, அண்ணா நீ என்ன பண்ணுறேன்னு. ஸோ அடடா இதை எதிர்பார்க்குற மாதிரி போகலையே பார்த்தேன். அப்புறம் நான் சொன்னேன் இல்லை நான் செஸ் ஆட போகிறேன். அப்படியா, சரி ஏதாவது வேலை இருக்கா? இல்லை எனக்கு நான் செஸ் ஆட போகிறேன்னு சொன்னேன். இல்லை தப்பாக எடுத்துக்காதே தம்பி, இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கரியர்னால் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். நீ விஸ்வநாதன் ஆனந்தம் இருந்தேன்னா நீ செஸ்ஸில் சம்பாதிக்கலாம், ஆனால் உனக்கும் கொஞ்சம் ரிஸ்கின்னு அது மாதிரி எதுவும் சொன்னார். ஸோ எனக்கும் சிறப்பு வந்தது, அதோட விட்டேன். அஃப்கோர்ஸ் நான் அவர்கிட்ட சொல்லலை. கடைசி வரைக்கும் விஸ்வநாதன் ஆனந்தனே சொல்லலை? நான் இல்லை, அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுன்னு விட்டுட்டேன். எனக்கு நான் தான் அந்த பையனே சொல்லலையா அப்போ? ஸோ அதோடு விட்டுட்டேன். இனிவே விஸ்வநாதன் இருந்தால் ஜாலியாக வாழலான்னு அதோடு எடுத்துன்னு போயிட்டேன். ஸோ விஸ்வநாதன் ஆனந்தா இருந்தால் நீ நிறையா சம்பாதிக்கலாம் நான் அவர் சொன்னார்னா, அந்த காலகட்டத்திலலாம் இதோட ப்ரைஸ் மணி எவ்வளோ இருக்கும் செஸ்ஸில்? அப்போ அந்த கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் இருந்தால் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கே ஒரு ஃபீ கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபீயில் கம்ஃபர்டபுளாக டிக்கெட்டு செலவு எல்லாம் கவர் ஆகிடும், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ட் ப்ளஸ் நிறைய டோர்னமெண்ட்ஸ் இது மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. பிகாஸ் அந்த காலத்தில் இப்போ ஒரு இப்போ இருக்கிற நம்பருக்கும் ஒரு 30% இருக்கும் கிராண்ட் மாஸ்டர்ஸ். ஸோ டிமாண்ட் அதிகம், நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு விதமாக எனக்கு கம்ஃபர்டபுளாக வாழ முடிஞ்சுது. எல்லாம் செலவெல்லாம் பார்த்தப்பறமும் எனக்கு கொஞ்சம் சேலரி மாதிரி இருந்தது. ப்ளஸ் டோர்னமெண்ட்ஸில் ப்ரைஸஸும் ஜெயிக்கலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் நிறைய ஓப்பன் ஆச்சு. இப்போ ஆஃப்கோர்ஸ் ப்ரைஸ் மணி ஸ்பான்சர்ஷிப்லாம் நிறைய அதிகம் இருக்குது. எதுக்கு நம்ம கிரிக்கெட் மாதிரியான விளையாட்டுகளுக்கு என்ன மாதிரியான ஒரு சேலரி இருக்குது அப்படிங்கிறலாம் வெளியில் தெரியும். இப்போ செஸ்ஸுங்கிறது ஒரு தனி உலகமாகவே இருக்குது. இப்போ கூட நம்மகிட்ட குகேஷ் இருக்காப்புல, பிரக்யானந்தா இருக்காங்க, நம்ம ரொம்ப ப்ராமிசிங்கான உங்களுடைய லெகசியில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஜஸ்ட் வாண்ட் டு உங்களுடைய டாக்குமெண்ட்ரிலாம் கூட ஒன்று பார்த்தா ஒரு $5 லட்சம் நீங்கள் வாங்குறீங்க. அது என்ன மாதிரியான லெவல்ஸ் ஆஃப் டைட்டில் வாங்குறப்போ $5 lakh எல்லாம் ப்ரைஸ் பண்ணியாக வரும்? $5 lakh ஹையஸ்ட் டோர்னமெண்ட்ஸ், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இல்லைனா இப்போலாம் 2-3 டோர்னமெண்ட்ஸ் ஒரு சீரீஸ் மாதிரி நடத்துவாங்க. அதை சீரீஸை ஜெயிக்கிறவருக்கு அந்த மாதிரி ப்ரைஸ் கிடைக்கலாம். இப்போல்லாம் ஈஸியாக ஒரு டாப் பிளேயர், மேபி டாப் 15-20 பிளேயர்ஸ் ஒரு $400,000-500,000 ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி $500,000. ஓகே. இந்த மாதிரி அண்ட் ப்ளஸ் ஸ்பான்சர்ஷிப்ஸு, ஸ்ட்ரீமிங், கோச்சிங், இந்த மாதிரி நிறைய அவென்யூஸ் எல்லாம் இருக்குது. முன்னாடியும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, இப்போ இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு செஸ்ஸில் வந்து இந்தியாவுடைய ஃபேஸ் என்ன சொல்லப்போனால் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ் இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் இங்கேருந்து போகிறதுக்கு பின்னால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தான் ரெஃபரன்ஸ் ஆர் நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க நான் ட்ரெயினில் போனப்போ கூட விஸ்வநாதன் ஆனந்துங்கிற பேர் தெரியுது, ஆனால் என்ன தெரியல அந்த காலகட்டத்தில். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு செஸ் பிளேயராக, ஒரு கிராண்ட் மாஸ்டராக, கிரிக்கெட் மாதிரி ஒரு விளையாட்டுக்கு அல்லது இப்போ ஒவ்வொரு விளையாட்டும் இப்போ கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணுறாங்க. ஃபுட்பாலை கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணுறாங்க, கபடி நல்லா பாப்புலரைஸ் ஆகிட்டு வருது. அந்த மாதிரி செஸ்ஸுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இங்கே பில்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அகைன் நீங்கள் 80s எல்லாம் கம்பேர் பண்ணால் இப்போது நிறைய பேருக்கு செஸ்ஸை பற்றி தெரியும், நிறைய பேர்கள் தெரியும். யாரெல்லாம் என்ன கடைசி போட்டியில் என்ன செஞ்சாங்க, அடுத்த போட்டி எங்கே நடக்க போகிறது, அதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஃபேன் பேஸ் நிறைய வளர்ந்துருக்கு. ப்ளஸ் இப்போது செஸ்ஸை ஆன்லைனாக ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லீக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக கிரிக்கெட்டை பார்த்தா அவள்கிட்ட இந்த நிறையா கற்றுக்கலாம், என்ன செய்யணும். இப்போ நிறைய பேருக்கு செஸ்ஸில் ஒரு ஸ்டேபிள் லிவிங் பண்ண முடியும். இல்லை, அந்த இடத்துக்கு தானே வந்திருக்கோம். நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ரீம் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் இத்தனை வருஷத்தில் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு சர்வதேச அளவில் புகழ்பெற்ற விஸ்வநாதன் ஆனந்திலேருந்து இப்போ டைட்டில் அடிச்சுட்டு வர்ற குகேஷாக இருக்கலாம், பிரக்யானந்தாவாக இருக்கலாம், அது ஒரு தொடர்ச்சியாக அந்த லெகசி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதோட லீப் அந்த அளவுக்கு போகலைன்னு அந்த விளையாட்டை விளையாடக்கூடியவராக உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் உண்டான்னு கேட்குறேன். இல்லை, அப்படி சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இப்போது எல்லாருக்கும் குகேஷ், பிரக் இவங்களை பற்றி நிறையா தெரியுறது, நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஒரு குவாலிட்டேட்டிவ் லீப்
இருந்திருக்கு. 5 வருஷம் முன்னாடி பேண்டமிக் போது எல்லா செஸ் வெப்சைட்ஸில் ஃபாலோவிங் எல்லாம் 4-5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் இப்போ வசதியாக ஃபோன்லேயே யூ கேன் ஃபாலோ எவ்ரி திங். யூ கேன் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் ப்ரெஸ் அ பட்டன் அண்ட் யூ கேன் வாட்ச் அ லைவ் ஸ்ட்ரீம். ஸோ அவர் ஆடியன்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப வளர்ந்துருக்கு. ஓகே, அதனால டெஃபினெட்லி செஸ் ப்ராட் பேஸ்டாக ஆயிருக்கு. ப்ளஸ் தே ஆர் ஆக்சுவலி என்கேஜிங். ஒவ்வொரு நாள் வந்து செஸ் வெப்சைட்டில் போய் என்ன நடந்தது எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு, கேம்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு, எக்ஸ்ப்ளனேஷன்ஸை பார்த்துட்டு, ஸோ அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபாலோஷிப் இருக்குது. ஒரு சில பொது அபிப்பிராயங்கள் இருக்குது செஸ்ஸை பற்றி. உங்களுக்கு வந்து அது ரொம்ப என்ன இப்படி இருக்கா அப்படின்லாம் கூட நினைக்கலாம். பட் ஒரு நார்மல் பீப்புளோடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சில விஷயங்கள், ஒரு நீஷ் கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதை ஒரு பாப்புலரைஸ் கேமாக மாற்றினதில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. அது ஒரு நீஷ் கேமாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் அதை விளையாட முடியுமா? இப்போ ஒரு கார் ரேஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா அது ரொம்ப காஸ்ட்லியான திங், அது எல்லாராலையும் போய் விளையாட முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நீஷ் கேமாக இது. அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ், அதுக்கு ரொம்ப செலவாகக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் செஸ்ஸு. அந்த மாதிரி நீஷ் கேம் இல்லை. அது ஏன் நீஷ் கேம்னா, கேமை புரிஞ்சவங்க தான், ரூல்ஸை தெரிஞ்சவங்க தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா ரிசல்ட்ஸை பார்க்கலாம், என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்ன நடந்தது செஸ் போர்டில் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அந்த விதத்தில் தேர்ஸ் அ நீஷ் பிட்வீன் யாருக்கு ரூல்ஸ் தெரியுமோ யாருக்கு ரூல்ஸ் தெரியாதோ. இப்போது அதை காமெண்ட்ரியில் நிறைய அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கிராஃபிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு. ஸோ இப்போது ப்ளஸ் இப்போது ஃபுட்பாலை பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெக்டேட்டர் எவ்வளோ டீட்டெயில்ஸ் புரிஞ்சுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கேருந்து அது அங்கே போச்சு, இந்த நடந்தது, இதான் ஸ்கோர், ஒரு மாதிரி அந்த மாதிரி ஃபாலோவிங் இப்போ செஸ்ஸுக்கும் வந்திருக்கு. நான் எப்படி சொல்லுவேன், நிறைய பேர் செஸ் வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே நம்பிக்கிறாங்க நான் மாத்திரம் தான் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு. அந்த மாதிரி ஒரு ஒரு மாஸ் கேம் வேறு எவ்ரிபடி திங்ஸ் இட்ஸ் நீஷ் கேம்னு சொல்லிக்கலாம். ஆனால் எல்லாரும் பார்க்குறவங்க நீங்கள் கூட்டிகிட்டே தான் இருக்குது. ஆமாம், நிறைய இப்போ பேர் பார்க்குறேன். நானே சந்திக்கிற போது நிறைய பேர் என்றதை சொல்லுவாங்க, நான் இந்த ஆட்டத்தை பார்த்தேன், அந்த ஆட்டத்தை பார்த்தேன்னு. ஆனால் அப்புறம் சொல்லுவாங்க நிறைய பேர் பார்க்க மாட்டேன்றாங்களே. இல்லை பார்க்குறாங்க. ஓகே, ஆனால் அந்த மூவ் எதுக்காக நடந்துச்சுலாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம். ஆனால் அது கூட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஈஸியாக. அண்ட் மோஸ்ட் ஃபோன்ஸில் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த மூவ் ஏன் நடந்ததுன்னு பார்த்தா அந்த சாஃப்ட்வேர் சரி இது ஆடி இருக்கலாம், இது தப்பு, இது சரி, அது கொஞ்சம் காமிச்சிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ புரியுறதோ, ஆனால் அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, அப்புறம் இன்னொன்று என்ன, அது பயங்கரமான அறிவாளிகளின் ஆட்டம், பயங்கர படிப்பாளிங்க அவங்களாம் தான் இது விளையாடுவாங்க அப்படின்னு. உண்மையிலேயே பெரிய அறிவாளிகள் மட்டும் விளையாடும் விளையாட்டா, இல்லை அந்த கேமோட ரூல்ஸ் தெரிஞ்சு, அதோட நுவான்சஸ் தெரிஞ்சு, ட்ரைனிங்கில் ப்ராக்டிஸில் அதை விளையாடிட முடியுமா? ரெண்டாவது ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸ். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் இப்போ அடிப்படையிலேயே அறிவாளியாக இருக்கணும் அதெல்லாம் இல்லை, ப்ராக்டிஸ் தான். நான் எப்படி சொல்லுவேன், நான் இதுக்கு தான் நம்ம செஸ்ஸை நிறைய ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு வாரத்தில் 2-3 மணி நேரம் செஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் படிப்பும் இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் அந்த ஸ்கில்ஸ், மெமரைசேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக கவனிப்பு இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது. ஆனால் ஒரு வாரத்தில் 40 மணி நேரம் செஸ் ஆடினா செஸ் யூ வில் பிகம் அ பெட்டர் செஸ் பிளேயர். தென் இட்ஸ் ஸ்பெஷலைஸ்ட். யுவர் செஸ் ஸ்கில்ஸ் ஆர் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். பட் இட்ஸ் நாட் நெசசரிலி கேரி ஓவர் பண்ண முடியாது. ஓகே, வெறும் அதாவது ரொம்ப அறிவாளிகள் அவங்க தான் முடியும் அப்படிலாம் கிடையாது. ப்ராக்டிஸில் வர்ற ஒரு விளையாட்டு தான். ப்ராக்டிஸ் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் தெரிஞ்சுட்டே வரும். கனெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா தெரியும். நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்போ எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க செஸ்? ஸோ இந்த டால் செஸ் கிளப்னு சொன்னீங்க, அதில் எனக்கு மண்டேல ஒரு 3 hours பண்ணுவேன். சாயங்காலம் 5:30 மணி 8:30 மணி வரைக்கும். திருப்பியும் தேர்ஸ்டே. அப்புறம் சண்டேஸ் 11 to 6. ஸோ ஒரு 6-7 hours போய் கிளப்பில் போய் கேம்ஸ் ஆடிகிட்டே இருப்பேன். அண்ட் ரெகுலர் எனக்கு ஆக்சுவலாக சாட்டர்டே ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு நான் அப்படியே முழு நாள் செஸ் ஆட போகிறேன்னு யோசிச்சுட்டு வச்சுப்பேன். இந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் ஆக்சுவலி நான் எவ்வளோ சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆனேன். அந்த 1983 ஒரு மேஜிக்கல் இயர்னு சொல்லிக்கலாம். ஆனால் 2-3 வருஷம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதால தான் நடந்ததுன்னு சொல்லுவேன். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ண பெட்டர்மெண்ட் கிடச்சிட்டே இருக்கும். செய்கிற தப்பெல்லாம் திருப்பி பார்த்து சரி இது ஏன் நடக்கிறதுன்னு புரிஞ்சுட்டேன். இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு அதுவும் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாம் அந்த கனெக்ஷன்ஸ் பார்க்க முடியும். இப்போ புரியுறது அந்த ஆட்டத்திலேயே அவர் ஏன் இது ஆடினாரு, அந்த மாதிரி எல்லாம் யூ கேன் ஸ்டார்ட் கனெக்டிங். அண்ட் கனெக்ஷன்ஸ் அதிக ஆக யூ கேன் இன்னும் காம்பினேஷன்ஸ் போர்டில் காமிக்கலாம்.
இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ பெரும்பாலும் செஸ் விளையாடுறாங்க அப்படின்னால பார்த்தாலே அவங்க ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்காங்க. எனக்கே கூட நீங்கள் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ஒரு இன்டர்வியூ பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல. எடுத்தோமே கொஞ்சம் ஓப்பன் போய் நல்லா தான் பேசுகிறீங்க. ஆனால் பெரும்பாலும் விஸ்வநாதன் ஆனந்த்னா சைலண்ட்டாக இருப்பார், இப்படி யோசிச்சுட்டு இருப்பார், ஒரு கண்ணாடி போட்டிருப்பார். உலகம் இருக்கக்கூடிய செஸ் பிளேயர்ஸ்களுக்கு ஒரு சீரியஸ் ஃபேஸோடய இருப்பாங்க, காமன் கம்போஸ்டாக இருக்க மாதிரி இருப்பாங்க. உண்மையிலே அது அப்படி ஒரு கேரக்டராக இருக்கவங்க தான் அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக இருந்து விளையாட முடியுமா, இல்லை அது ஒரு இமேஜ் தானா, வெளியிலேருந்து பார்க்குற ஒரு இமேஜ் தானே? கொஞ்சம் இமேஜ் தான். நானே சில ஆட்டம் நல்லா ஆடினா எனக்கு சந்தோஷம் எம்பி குதிக்கணும்னு இருக்கும். ஆனால் பப்ளிக்கில் அது செய்ய முடியாதுன்னு ஒரு அப்படி வளர்த்துருக்காங்கன்னு கோபமாக இருக்கும்போது ஏதாவது உடைக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் பப்ளிக்காக செய்ய முடியாது. அதனால அங்கே மூச்சை பிடிச்சிட்டு எப்படா என் வீட்டுக்கு போய் நான் கத்த முடியும்னு காத்துட்டுருப்பேன். ஸோ அந்த டென்ஷன் இருக்குது. என்னை பார்த்தா எல்லாரும் நீ இப்படி காமாக இருக்குது, இப்படி காமாக இருக்குது. அது சொல்கிறதுக்கு எனக்கு உண்மையாக பதில் தெரியாது. ஆனால் பாதி நடிப்பு தான், பாதிக்கு மேலேயே நடிப்பு. அங்கே இருக்கிற கோவம், ஆட்டத்துக்கு ஒரு ஆட்டம் போதே எனக்கு நிறைய கோவம் வரலாம், சந்தோஷம் வரலாம். ரொம்ப சந்தோஷம் வந்துட்டா சரி முடிக்கிற வரைக்கும் காம் பண்ணிக்கோன்னு ஞாபகப்படுத்திப்பேன். பத்தின்னு கோவம் வந்ததுன்னா சரி இன்னும் ரிசைன் பண்ணல, அதனால முதல்ல ஆட்டத்தை முடிச்சுட்டு அப்புறம் எவ்வளோ வேணாலும் கற்றுன்னு ஞாபகப்படுத்திக்கணும். இந்த மாதிரி அந்த டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஏன் இந்த கேமுக்கு அது தேவைப்படுமா? அதாவது இமோஷன்ஸை வெளிப்படுத்தினோம்னா ஃபோக்கஸ் போயிடும், அந்த மாதிரி எதுவும் ரிஸ்க் இருக்குது? ஏன்னா இப்போ நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் ஜெயிச்சப்போ கூட நீங்கள் எந்திரிச்சு கத்துன மாதிரிலாம் எனக்கு நான் வீடியோஸ் கொஞ்சம் பார்த்தேன், பழைய வீடியோஸ்லாம் தேடி. நீங்கள் ஒரு மேட்ச் முடிச்சு எந்திரிச்சு கையை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தல குகேஷ் தான் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தார். ஆனால் குகேஷ் தனியாக ஆடினதால நான் எங்கேயாவது ஆடின்னு இருக்கிற போது மிச்ச பேர் ஆடின்னு இருக்காங்கன்னா அவளுக்கு மரியாதையாக நான் அங்கே கத்த முடியாது. ஸோ நான் ஆஃப் ஸ்டேஜ் போய் கத்துவேன். ஆனால் அங்கே கேமரா இல்லைன்னா யாருக்கும் தெரியாதுன்னு போயிடும். அங்கே போயிட்டு தனி ரூமில் கத்தி சந்தோஷமாக இருக்கலாம். ப்ளஸ் ஒரு ரிலீஃப் வந்தாலே அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஓயாமல் லொடலன்னு பேசிகிட்டே இருப்போம். அந்த சந்தோஷம் உள்ள வச்சுக்க முடியாதுன்னு இந்த கோப் பண்ணுறதுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கு. ஆனால் அதே இமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஜென்ரலாக பழகிட்டோம். ஒரு டோர்னமெண்ட் ஹாலில் சத்தம்லாம் பண்ணக்கூடாதுன்னு, அது அந்த பழக்கம் அவ்வளோ ஈஸியாக போகிறது இல்லை. ஸோ வெளியில் வந்தோடனே கத்த வேண்டியதுதான். ஆனால் வெளியில் வந்து ரூம்லலாம் கற்றுக்குவீங்க நிறையா. அந்த கல்ச்சர் ஆஃப் த கேமே அப்படி தான். நான் இப்போ டென்னிஸ்னு எடுத்தோம்னா விம்பிள்டனுக்குன்னு ஒரு கிளாஸ் ஆஃப் கல்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி செஸ்னாவே கொஞ்சம் காமன் கம்போஸ்ட், அதோட லுக் அண்ட் ஃபீலே அந்த மாதிரி டிசைன் ஆகிடுச்சோ? அது ஆமாம். அதுவும் ப்ளஸ் சத்தம் பண்ணால் மிச்சம் இன்னும் ஆடியன் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு அந்த ப்ராப்ளம் இருக்குது. டென்னிஸில் எவ்வளோனா கத்தலாம், நிறையா கத்தலாம். பட் விம்பிள்டன்லேயும் செப்பரேட் கோர்ட்ஸ் நல்ல தூரத்தில் இருக்குது. செஸ்ஸில் எல்லாரும் ஒரே வென்யூவில் ஆடின்னு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறதால அந்த பிஹேவியர் ஒரு மாதிரி பழகி போய்ட்டுருது. நிறைய பேர் அங்கேயே தெரிஞ்சுக்கணும். நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஏதாவது ஒரு மூவ் வச்சேன்னா சந்தோஷப்படுறதும் தெரியும். ஏதாவது ஸ்வேர் பண்ணால் கூட அது முடிச்சுட்டோம் திருப்பி ஆரம்பிப்பேன். இப்படி ஏதோ பண்ணிட்டு இருப்பீங்க, ஓகே நல்லா மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி நீங்களே அது இன்னும் நான் ஏதாவது கோச்சுட்டு என்னையே திட்டிட்டு இருக்குங்க. அப்போ இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிட்டேனே அப்படி இட்ஸ் நாட் ஒன்லி பஸ். சில வாட்டி சும்மா கை இங்கே இருக்கேன்னு போவோம். இதுவும் அதுவும் ஏன்னா இது மாதிரி பொதுவாக செஸ் அப்படிங்கிறத வந்து 3 மாதிரி பிரிக்கிறாங்க. அது ரொம்ப காமன் கம்போஸ்ட், அப்புறம் வந்து அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு. நான் ஒரு காம்பினேஷன் கேட்குறேன், அது ஒரு ஜென்ரல் லேமன் பெர்ஸ்பெக்டிவ் தான். மேக்ஸ் அண்ட் செஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் செஸ், காமன் சென்ஸ் அண்ட் செஸ், இது 3ல் எது பெஸ்ட் காம்பினேஷன்? நுவான்சஸ் அண்ட் செஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அவேர்னஸ் முக்கியம். பிகாஸ் என்ன அட் எவ்ரி ஸ்டேஜ் ஒரு ஆட்டத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் போர்டில் என்ன நடக்கிறது, பிகாஸ் அது ஆப்ஜெக்டிவ். ஆனால் அதுக்கப்புறம் சரி என் ஒப்போனண்ட் இதை பற்றி என்ன யோசிக்கிறேன், ஸோ அதை மூஞ்சியை பார்த்துட்டு எவ்வளோத்துக்காலும் இல்லைனா மூவ்ஸ்லேயே தெரியும் அவளுக்கு புரியுறதா, தே ஆர் பெட்டர் ஓ தே வர்ஸ், இன்னும் புரியலையா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாத்தையும் 3 விதமாக பார்க்கலாம். போர்ட்லேயே என்ன இன்ஃபர்மேஷன் அது 2 பேருக்கும் தெரியணும், கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கண்டுபிடிச்சாலா? ஸோ இங்கே நான் பார்த்துட்டு இருப்பேன் என் ஒப்போனண்ட்டை, எனக்கு தெரியறது அவளுக்கு தெரியறதா, அவருக்கு தெரியறது ஏதாவது எனக்கு தெரிய மாட்டேன்றதா, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருப்போம். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ப்ராப்ளி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். 2வது சொல்லுவேன் தன்னம்பிக்கை. நிறைய விஷயத்தில் மாதிரியே செஸ்லேயும் தன்னம்பிக்கையோட மோசமான மூவ் வைக்கிறவன் வில் ஹேவ் மோர் சக்ஸஸ் தென் சம்படி மேக்கிங் த பெஸ்ட் மூவ். பட் அதில் நம்பிக்கை இல்லைன்னா அது சரியாக அது ஃபாலோ அப் வராது. சில பேர் தப்பாக ஆடியே ஜெயிச்சிருவாங்க ஈஸியாக. பட் அவளுக்கு அந்த மூஞ்சி முழுக்க தன்னம்பிக்கை இருக்கிறதால யாருக்குமே தெரியாது மோசமாடி இருக்காங்க. தன்னம்பிக்கை இஸ் ஆக்சுவலி முதல்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்,
மிச்சதெல்லாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அட்வான்சஸ் இது மேத்தமெட்டிக்கல். ஆக்சுவலாக இந்த முதல் குவாலிட்டி என்ன இருந்தாலும் நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன் அந்த நம்பிக்கையோட போகிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் புக்கில் வந்து இந்த செல்ஃப் மோட்டிவேஷனை பற்றி சொன்னீங்க. இப்போ தன்னம்பிக்கையை பற்றி நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். உங்கள் புக்கில் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் இன்ட்யூஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட், நாட் ஜஸ்ட் இன் ஸ்போர்ட் ஆஸ் வெல் அஸ் இன் லைஃப் அப்படின்னு அதில் அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஏன் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அது இன்னும் எனக்கு ஏன் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஆனால் எனக்கும் இன்னும் தோன்றது போர்டில் நடக்கிறது தானே ரியாலிட்டி. அது ஏன் என் இமோஷன்ஸுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு. ஆனால் கவனிச்சிருக்கேன், கான்ஃபிடெண்ட்டாக போய் என்ன இருந்தாலும் சமாளித்து போன்னு அந்த ஆட்டிடியூட் இருந்தால் த மூவ்ஸ் ஆர் பெட்டர். அது ஏன் எக்ஸாக்டாக ஐ கேனாட் எக்ஸ்பிளைன், பட் எனக்கு புரிஞ்சிருக்கு கிளியர் கனெக்ஷன். இன்னொன்று புரிஞ்சிருக்கு, யாருக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குதோ அவளுக்கு அன்றைக்கி நல்லா போகிறதுன்னு. ஸோ அந்த கோரிலேஷன் தெரியும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேறு விஷயம். ஆனால் ஜென்ரலாக ஒரு ஹெல்த்தி அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும்னா ஓவர் இஸ் பெட்டர் தென் லெஸ். அதான் சொல்லுவேன். அது ஒரு மாதிரி யூ see the pattern. பட் ஏன் நான் இன்னொன்று சொல்வேன்னா, நிறைய இடத்துல ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியாது. நம்மளால் புரிஞ்சிக்க முடியறது ஒரு பங்கு தான். அந்த தைரியம் இருக்கணும் ரிஸ்கி டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. எல்லாத்தையுமே நான் எல்லாம் முழுக்க புரிஞ்சுட்டு தான் ட்ரை பண்ணுவேன்னா உங்கள் ஸ்பேஸ் குறைஞ்சிட்டே வரும். நிறைய இடத்துல எனக்கு புரியலைன்னா கூட தைரியமாக இதை ஆட போகிறேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, இது நல்ல மூவ், நான் முன்னாடி பார்த்துருக்கேன், நான் முன்னாடி போகிறேன்னு அந்த ஆட்டிடியூட் இருந்தால் கண்டிப்பாக இட்ஸ் பெட்டர். நிறைய வாட்டி ஏன்னு தெரியாமல் நல்ல மூவ்ஸ் வரும். வேற அந்த நம்பிக்கை இல்லைன்னா கவனிச்சுட்டு இருக்கலாம், பிகாஸ் எல்லாத்தையும் தப்பாக இருக்கலாம், இதுவும் தப்பாக இருக்கலாம், அதுவும் தப்பாக இருக்கலாம்னு குறைஞ்சிட்டே தான் வரும். ஸோ அந்த ஆட்டிடியூட் ஆக்சுவலாக இட்ஸ் டிசைசிவ் செஸ்ஸில். என்னெல்லாம் கற்றுண்டா கூட கற்றுக்கிறதே நான் சொல்லுவேன் கான்ஃபிடென்ஸுக்கு. கான்ஃபிடென்ஸ் இஸ் நாட் டு லேர்ன், லேர்னிங் இஸ் ஃபார் அந்த நம்பிக்கை. நான் அது முன்னாடி படிச்சிருக்கேன், நல்லா தான் வரப்போகுதுன்னு அந்த நம்பிக்கை இருந்தாலே பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ பிரில்லியன்ட் மூவை விட ஒரு கான்ஃபிடென்ட் மூவ் தான் இஸ் கிரேட்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையிலே அதே மாதிரி தானே. நிறைய பேர் ஒன்றுமே தெரியாமல் தைரியமாக பேசுவாங்க, எப்படிடா பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அவங்களுக்கு தான் அந்த ஃப்ளோ இருக்குது. ஓகே, அவங்க ஃபாலோ ஆனாலும் மேலே எழுந்திரிச்சு வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ? என்ன தப்பாக சொன்னாலும் தைரியமாக சொன்னாலே சமாளிச்சிடலாம். எல்லாம் சொல்லு. ஆக்சுவலாக உங்களை ரெண்டு மாதிரி உங்களை செஸ் துறையில் பேசுகிறாங்க. அதில் ஒன்று வந்து ஃபியர்லெஸ் அண்ட் அக்ரஸிவ் பிளேயர் அவர் அப்படின்னு சொல்லி ஒரு இது. அதாவது அவருடைய லுக் அண்ட் ஃபீலுக்கும் அவருடைய மூவ்ஸ்க்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. இஸ் அ ஃபியர்லெஸ் அக்ரஸிவ் பிளேயர். ஏன்னா நீங்கள் உள்ளே வந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஸ்லோ பிளேயர்ஸ், கிளாசிக்கல் பிளேயர்ஸ்னு அவங்கள ஒரு லேபிள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யூ ஆர் த ஒன் பர்சன் அந்த வெர்சட்டாலிட்டி கொண்டு வந்தவர். கிளாசிக்கலாகவும் விளையாடுவார், ஃபியூரியஸாகவும் அக்ரெசிவாகவும் விளையாடுது. ஃபாஸ்ட் மூவ்ஸ் இன்றைக்கி பசங்க பண்ணுற இந்த ஃபாஸ்ட் மூவ்ஸ்க்கான அந்த அந்த ட்ரெண்டை கொண்டு வந்ததே நீங்கள் தான் அப்படின்னு. எப்படி இந்த ரெண்டுலேயும் நீங்கள் மாஸ்டரி பண்ணீங்க? எனக்கு ஜென்ரலாகவே அந்த டால் கிளப்பில் 5 நிமிஷம் கேம்ஸ் ஆடிட்டே இருப்போம். ஸோ குழந்தையிலேருந்து நான் அந்த பழக்கம், குயிக்காக யோசிக்கிறது, ப்ளஸ் ஒரு மூவ் சீக்கிரம் கிளாக் 5 நிமிஷம் தான் இருக்குது, குயிக்காக செய்ய வேண்டியதை செய்யணும்னு முன்னாடி போகிறது. அந்த பழக்கம் இருந்தாலே அந்த தைரியம் வந்துடும். இந்த நம்பிக்கைன்னு சொல்லுவேன், அந்த தைரியம் வந்துடும். சரி, இது நல்ல மூவ், பெஸ்ட் மூவ் இல்லைன்னா கூட ஒரு மாதிரி சமாளிச்சிடலாம், போகலாம். ஸோ அந்த நம்பிக்கை இருந்தாலே யூ கேன் ப்ளே ஃபாஸ்ட். என் ஏர்லி இயர்ஸ்லலாம் நிறைய ஐ வாஸ் த ஃபாஸ்டஸ்ட் பிளேயர். வேறு யாருமே அவ்வளோ, நான் ஒரு ஆட்டத்தில் 2 hour கேமில் ஒரு 20 நிமிஷம் யூஸ் பண்ணால் பெருசு, அந்த மாதிரி இருந்த டைம். அப்புறம் மெதுவாக நானே பார்த்தேன், இவ்வளோ சீக்கிரம் ஆடுறதுல நிறையா தவறு நடந்துடுறது, எப்படி அது குறைக்கணும்னு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிக்க ஆரம்பித்தேன். 20 நிமிஷத்துக்கும் 30 நிமிஷம் பெரிய வித்தியாசம் இல்லை. 10 நிமிஷம் சீக்கிரம் முடிக்கிறதுல யாரும் ஒன்றும் பாராட்ட போல. ஆனால் ஒழுங்காக ஆடினேன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்குமா, அந்த மாதிரி மேக்ஸிமைஸ் மெதுவாக நான் ஒரு கேமுக்கு என் டைம் கன்சப்ஷன் அதிகமாகிட்டே இருந்தது. பட் நான் ஒரு 25-30 இயர்ஸ் வரைக்கும் ஐ வாஸ் ரேபிட் பிளேயர். ரேபிட் தான், அது அப்படி தான் இருந்தது. ஐ டோன்ட், எனக்கே தெரியாது ஏன். ஆனால் அப்போ வந்து செஸ்ஸோட கல்ச்சரில் வந்து ரேபிட் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்லை. இப்போ இன்னும் இவ்வளோ ஃபஸ்ட் ஆடுறான் அந்த பையங்கிற மாதிரியான ஒரு பீரியட். நான் எனக்கு 20 வயசு தாண்டினப்புறம் தான் ரேபிட் ஃபார்மேட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க செஸ்ஸில். அது வரைக்கும் அது ஒரு ட்ரைனிங் மெத்தட் தான். இந்த 2 பேரும் ப்ரைவேட்டாக ஆடுற போது 5 நிமிஷம் கொடுத்து சீக்கிரம் ஆடி அது டைம் பாஸ், பட் ஒரு மாதிரி ப்ராக்டிஸிங் டைம் பாஸ்ன்னு வச்சுருந்தோம். இப்போது அது ஒரு ஃபார்மேட்டாகவே ஆயிருக்கு. ஓகே, அந்த இன்னொரு சைடில் என்னென்னா இஸ் ஃபாஸ்ட் அட் த சேம் டைம் வெரி இன்னோவேட்டிவ். 2010 விளாடிமிருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வச்ச அந்த ஃபஸ்ட் மூவ் இன்னைக்கு வரைக்கும்
சர்ப்ரைசிங் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டப்னு எப்படி அப்படி ஒரு கால் அது அப்படி ஒரு மூவ், ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி மூவ் எடுத்தோன்னே யாரும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குது அந்த கேமு? அவரே ஸ்டன் ஆனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அண்டு ஒரு 2008க்கெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுது. அப்போ பெஸ்ட் மூவ் வைக்கிறதுல அவ்வளோ அட்வான்டேஜ் கிடைக்கிறது இல்லை. அவள் என்ன எதிர்பார்க்கலையோ அதை ஆடுறதுல தான் வேல்யூ இருந்தது. சர்ப்ரைஸ் மூவ். ஸோ அங்கே அந்த மேட்சுக்கே கிராம்னிக் என்கிட்டேருந்து என்ன எதிர்பார்த்துட்டு எதுக்கு காத்துட்டுருக்கேன்னு யோசிச்சுட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ வேறு ஏதாவது ஆடணும்னு, ஒவ்வொரு நாள் புது கதை போர்டில் ஆரம்பிக்கணும்னு மாதிரி அந்த ஆட்டிடியூடோட இருப்பானேன். பட் ஆல்சோ அந்த மாதிரி புது பிரச்சனைகள் முன்னாடி இருந்தால் கான்சன்ட்ரேஷன்லாம் ரொம்ப ஈஸி ஆகிடுறது. என்னதான் ஏதாவது புதுசாக இருந்தால் க்யூரியாசிட்டியும் சரி என்ன நடக்கிறது கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம், அவ்வளோ ஈஸியாக தூக்கம் வராது. பட் ஐயோ இன்னொரு வாட்டி இது ஆடணுமான்னு அந்த வகையில் போனால் கான்சன்ட்ரேஷன் ஈஸியாக போயிடலாம். என்ன இருந்தாலும் அழுத்துட்டே போர் அடிக்கிறது ஒன்றுமே புதுசாக இல்லை. இது உங்களே என்கேஜ் பண்ணிச்சோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மூவ்ஸ் வந்து ஸ்டன்னிங் மூவ்ஸ் வைக்கிறதுல சர்ப்ரைசிங் மூவ்ஸ் வந்து எனக்கே தோணித்து புது பிரச்சனைகள் வேறு எனக்கே எல்லா சொல்யூஷன் முன்னாடி நான் பார்த்தது இல்லைன்னா அலர்ட்டாக இருப்பேன். அண்ட் அந்த அலர்ட்னஸுக்கு வேல்யூ இருக்குது. ஓகே, அந்த அலர்ட்னஸ் வந்து அந்த ஹோல் கேமே கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு ஏதாவது புதுசாக செய்யலாம், இன்னும் ரிஸ்க் எடுப்பேன். அண்ட் கடைசியில் எப்படியோ வந்துடும்னு ஒரு நம்பிக்கை. Behind Us Master Inspirers with Grandmaster Vishwanathan Anand. Title sponsor Dr. Sri Verma. Ayil Tarum Ayurveda. Aruvi Sikichai Illar Gunam Ayil Kala Nivaranam. And Specs Makers, the eyewear expert. Powered by Achi Badam Drink Mix. Ondru Vanginal Ondru Ilavasam. Massage, your ultimate destination for perfect wedding suits.